வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 14,060. கோல்டு இன்னும் இறங்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா, போர் நிறுத்தம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சீஸ்ஃபயர் ஃப்ளாப். அதனால வெள்ளியும் இறங்கி இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்றான், "நீ என்னடா பிளாக்கேட் பண்றது? நானே பிளாக்கேட் பண்றேன்னா." கச்சா எண்ணெய் விலை குப்புன்னு ஏறிடுச்சு. சரி, நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ட பார்த்து யூஸ் கிடையாது. 100 தாண்டிடுச்சுன்னு. ஸ்பாட்ல ஆயில் என்ன பார்த்தா $140 இருக்குது. நிஃப்டியோட விலை பாயிண்ட் காத்தால 420 பாயிண்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேத்தி 330 பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி காத்தால 1210 பாயிண்ட் அவுட்டு. ஆட்டோ இண்டெக்ஸ் 2% அவுட்டு. எல்லா இண்டெக்ஸும் அவுட்டு இதில் இன்னைக்கு காத்தால. அதனால வரிசையாக சொல்லிடுறேன். ஐடி 1.6 டவுன், ஃபார்மா 1.1 டவுன், எஃப்எம்சிஜி 1.4 டவுன், மெட்டல் 1.6 டவுன். நம்ம ஸ்டாக்கெல்லாம் வலி, ஆனால் கொஞ்சம் கம்மி வலி. ஐடிஎஃப்சி பேங்க் 2.2%, நாட்கோ 1.3, இண்டஸ்இண்ட் பேங்க் 2, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1.7, சவுத் இந்தியன் பேங்க் 1.4. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ என்னடா கலாட்டா பண்றது, நான் கலாட்டா பண்றேன், நீ ஹோமோஸ்லேருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாம நான் பார்க்குறேன். அதனால இப்போதைக்கு கச்சா எண்ணெய் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது இல்லை. ஏப்ரல் காலி, மே காலி. ஸோ இந்த 12 மாதம் நம்மளோட இயரில் வந்து 2 மாதம் போயிடும். ஸோ 10 மாதம் தான் நம்மளுக்கு வந்து ஜிடிபி எல்லாம் ஏற்றத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் ட்ரம்ப் பார்க்க போனால் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னான். ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா அது இன்னும் ஏற்றிக்கிட்டே போகும். சரி, இப்போ என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் பாகவதர், செனட்டும் ஹவுஸ் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன்லாம் கவலைப்பட வேண்டாம், இந்த ஈரானை ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லியிருக்கிறாரு. டெமோக்ராட்டு 2 பொசிஷனையும் ஜெயிச்சிட போகிறான்னு நான் நினைக்கிறேன். அதனால ஹோமோஸ் பிளாக்கேடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குளோபல் ஆயில் ரூட்டு பிளாக் ஆயிடுச்சு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, சைனா மேலே எக்ஸ்ட்ரா டாரிஃப் போடுவேங்கிறாரு. சைனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. 50% ஸ்பெஷல் டாரிஃபுங்கிறான். சைனாவுக்கு ஒரு சோக் ஹோல்டு இருக்குது. ரேர் அர்த் மெட்டல்ஸில் பிரேக்கப் போடுவான். ரொம்ப அர்ஜென்ட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் விற்குது. ஸோ அதனால் இப்போ பிரேக்கை வந்து அவன் ரேர் அர்த் மெட்டலில் போடுவான். சரியான போட்டின்னு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வேடிக்கை தான் பார்க்குறோம். இந்தியாவால் ஒரு கான்க்ரீட்டாக எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியலங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பல ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் கேஸ் ஷார்ட்டேஜ்னால எல்லா மெனுலாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இது மே தாண்டிடுச்சுன்னா ரேஷன் வந்துடும். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப டேஞ்சர் சிக்னல், வார்னிங் சிக்னல் இருக்குது. நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி டிசிஎஸ் ஏன் தப்பிச்சிடுச்சுன்னா, நியர்லி 40% ரெவென்யூ வந்து கிரேட் பிரிட்டிஷ் பிரிட்டன் பவுண்டுலேயும் யூரோலையும் இருந்ததுனால அது தப்பிச்சுது. மற்றவங்களுக்கு அந்த தப்பிக்கிற மாதிரி பிளான் ஒன்றும் கிடையாது. அதனால ஆயில் விலை கும்முன்னு ஏறும். நம்ம ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறது இன்னிலேருந்து 3 மாதம் டெலிவரி. நம்ம ஸ்பாட்டை தான் பார்க்கணும். ஸ்பாட்டு 140, 150 இருக்குது. ஷெல்லோட பெட்ரோல், டீசல் விலையை பார்த்தீங்கன்னா, அதுதான் இண்டிகேட்டிவ் ப்ரைஸு. ரெண்டும் சேர்த்து ₹130 கிட்ட போயிடும். அப்புறம் 30% ஏறிடுச்சுன்னா, ஆட்டோ, பஸ்ஸு எல்லா விலையும் ஏறப்போகுது. சர்தார்ஜி கட்டி வச்சிருந்த ரிசர்வ்ஸில் பாதி ரிசர்வ் காலி ஆயிடுச்சு. மே 15க்கு மேலே அந்த ரிசர்வ்லேருந்தும் இருக்காது. ஒரு நாளைக்கு 10 கப்பல் வர இடத்துல 2 நாளைக்கு 2 கப்பல் வருது. அதனால் ரொம்ப பெரிய ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த போர் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. இதுக்கப்புறம் என்ன செய்தி மெயினானா, முத்தூட் வந்து ₹30 டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான். நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல டிவிடெண்ட்டுன்னு ஒரு ஷேருக்கு ₹30 கொடுத்துருக்குறான். அடுத்தது மெயினாக வந்து என்னன்னா, கோல்டோட விலை 16% விழுந்துருச்சுங்கிறாங்க. ரூபா கணக்கில் அவ்வளோ விழுந்துதான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பேங்க்கெல்லாம் லாஸ் பண்ணி 4000 கூட லாஸ் பண்ணி ரூபாவை ஏற்றினோம். இன்றைக்கி காத்தால தொந்தோடனே 7% கவுந்துருச்சு. 9360 நான் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் லேசாக ஏறி இருக்கும். செஞ்சுரியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம். விலைவாசி ஏறுங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறாங்க. இதுவும் ஃபியூவல் விலையே ஏறலை. ஃபியூவல் விலை ஏறினா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறும். ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றாததுனால பேங்க்கில் எவனும் டெபாசிட் போட மாட்டேங்கிறான். பேங்க்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கேட்குறான். போன மாதம் மட்டும் $10 பில்லியன் எடுத்த எஃப்ஐஐ இந்த வாரம் முதல்ல நிறைய லீவெல்லாம் இருந்தது. நேற்று வரைக்குமே 29,000 கோடி எடுத்துட்டான். மார்க்கெட்டு இன்னைக்கு படுத்துருச்சு. இன்னைக்கு ஒரு 10,000 எடுத்திருப்பான். 40,000 கோடி காலி. இந்த மார்க்கெட் ஏன் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பணம் மியூச்சுவல் ஃபண்ட் பணம்.
நஷ்டத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதில் என்னென்னா ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதை நான் விஷ்ணுகிட்ட கூட கொடுத்துருக்குறேன். 3 வருஷம் ரிட்டர்ன் பார்த்து உங்களுக்கெல்லாம் படம் காமிச்சுன்னு இருக்கிறாங்க. 13%, 14%, 16%ன்னு. அது 23 எண்டுலேயும் 24லேயும் போஸ்ட் கோவிட்டில் வந்த ரைஸு. இந்த 27 இதே மாதிரி போச்சுன்னா, இதே லெவலில் 27 இருந்தால் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ் ஆர் 0 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் மார்க்கெட் எழும்புற மாதிரி எந்த ஸ்டேஜ்லையும் இல்லை. உங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதம் ரிட்டர்னாவது காப்பாற்றிப்பீங்க. இந்த லெவலில் போச்சுன்னா அதுவும் போயிடுச்சு. உங்களுக்கு 2,00,000 மேலே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்கினா இடத்துல பாண்டில் போட்டு சேஃப்டி பண்ணிக்கங்க. டாடா சன்ஸோட ஐபிஓ அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகுது. ஆர்பிஐ சும்மா இருக்காதனால லிஸ்டிங் ப்ரெஷர் இன்டாக்டாக இருக்குது. நம்ம ஸ்க்ரால் பத்திரிகைலாம் ஞாபகம் இருக்குது. டாடா ட்ரஸ்ட் எப்படி 90% டொனேஷன் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி கொடுத்துச்சுன்னு இன்னொரு பெரிய டொனேஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வாலண்ட்ரியாக நார்மலாக தர்மமாக கொடுக்குற டொனேஷனு. அப்போ ஆர்பிஐ ஃபைல் மறந்து போயிடும், தொலைஞ்சு போயிடும் ஃபைல் ஆர்பிஐயில். எப்படி வந்து ஏவனுக்கு வந்து 11,500 கோடி பில்லு போட மறந்துட்டாங்களோ, அதுமாதிரி இந்த ஃபைலில் இருந்தால் தானே டிசைட் பண்ண முடியும். அந்த ஃபைல் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏர் இண்டியாவோட லீடர்ஷிப் வந்து மாறப்போகுது. லாஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிஎஸ்சிஎஸ் பே அவுட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஏஐயில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும், கேபெக்ஸும் பண்ணவும் இருக்குது. ஜாயிண்ட் வெஞ்சரில் டேட்டா சென்டர் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக இந்த ஃப்ரெஷ் ஹைரிங் எடுக்கிறதுலாம் அப்படி சும்மா எடுத்து கத்திரிக்கோல் வச்சு சஜக் 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 சஜக்குன்னு வெட்டி இருக்கிறான் டிசிஎஸ்ஸு. போனால் போகுது 25,000 பேர் எடுக்கிறேன், இல்லை 5,000 பேருக்கு மட்டும் லெட்டர் தராங்கிறான். விப்ரோ Q4 இன்னும் சரியாக சுகம் இல்லை, இருக்காதுன்னு சொல்கிறாங்க. க்ரோத்து ஃப்ளாட்டாக இருக்கும், மார்ஜின் ஸ்லைட்டாக கம்ப்ரஸ் ஆகிடுங்கிறாங்க. டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் ஆகிடுங்கிறாங்க. 3 வீலர் மேக்கர் ஆகிடுச்சு. நம்பர் 2 ஹோண்டா, அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார், அதுக்கப்புறம் டிவிஎஸ்ஸு. ஈவினால் வந்துருச்சு, ப்ரீமியம் மாடல்னால வந்துருச்சுங்கிறான். மாருதி வந்து என்ன சொல்கிறான், 2031 4 புது வண்டி இறக்குறேங்கிறான். டாட்டா ஆல்ரெடி 7-8 வண்டி வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ எல்என்டி என்ன சொல்கிறான், நியூக்ளியர் எனர்ஜியில் க்ரோ ஆகிக்கலாம், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபீல்டு, இந்தியாவில் ரொம்ப பேர் கிடையாது, ஆனால் 3x ரெவென்யூ க்ரோத் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வருங்கிறாங்க. எஃப்எம்சிஜியில் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. 100 கிராமுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தோம், பேஸ்கெட் சைஸை 80 ஆக்கிடுறோம். 80 கிராமுக்கு அதே 10 ரூபா. அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் வந்து $75 பில்லியன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஐபிஓ போடுறாங்க. இது வந்து அந்த கம்பெனியை ஐபிஓலேயே $2 ட்ரில்லியன் வேல்யூ ஆகும். ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி கூகுளில் நிறைய காசு வச்சுருக்கிறான். அதனால் கூகுளோட வேல்யூவேஷனும் குப்புன்னு ஏறப்போகுது. நம்ம ஜாலியாக இருக்கிறோம். ஆருக்கு லே ஆஃப் என்ன சொல்லுதுன்னா, ஏஐ ட்ரிவன் ஷிஃப்ட்டுனா கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபண்ட் பண்ணுறதுக்கு பல பேரை சரக்குன்னு வெட்டுவான்னு சொல்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும்னு ஃபீலிங் இருக்குது. ஸோ இந்த சைடில் கன்சம்ஷனும் குறையுது, வேலை வாய்ப்பும் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா அது அடுத்தது ரியல் எஸ்டேட்டை தாக்கும். அதனால் கீழே இறங்க தகத்தவை போட்டுப்போம். கச்சா எண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, இல்லாட்டா நம்மளும் ஒரு டேங்கரில் வாங்கி உள்ளே வச்சுருந்தோம்னா நல்ல விலைக்கு விற்கலாம். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ், அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.